ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான முட்டை கிரேவி குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சீரகம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சிருந்த முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை மசாலாவில் 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் பவுடர் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.